சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை எப்படி சந்திப்பது. நான் ஒரு 5 லேயரை சொல்லி கொடுத்துட்டு போறேங்க. இவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களே, எதேனும் டேக் அவே இருக்கணுமா இல்லையா? ஒரு 5 லேயர்ஸ் சொல்லி கொடுக்கிற சகோதரா. 5 லேயர்ஸ். ட்ரை டு லிவ் இட். முடிஞ்சா வாழ்ந்துருங்க. இந்த வெட்டிக்கிளி கதைக்கு வரேன், சொல்லாம போக மாட்டேன். அவ சாக்லேட் சாப்பிட்டு இருந்தவ விட்டுட்டா. ஏதோ சொல்றேன்னு சொன்னியே சொல்லு அப்படி நிக்கிறா. சொல்றேன், ஒரு 5 லேயர் சொல்றேன். நாம எல்லாருமே வாழற லேயர் என்ன தெரியும்? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லேயரோடய செத்து போயிடுறோம். 5 லேயர்ஸ் யாரும் போறதே இல்லை. ட்ரை டு கோ டில் தட் 5 லேயர்ஸ். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பல தடவை, கோடி தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயத்தை. நம்ம எல்லாருமே இப்போ ஓங்கி சிரித்து கைத்தட்ட அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. போன்ல இருந்தவங்க கொரோனால இல்லைங்க நிறைய பேரு. இன்னைக்கு வேற செய்தி வந்துட்டு இருக்கு, இவருக்கு தொற்று அவருக்கு தொற்றுன்னு. நமக்கு எந்த தொற்றும் இல்லை, நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறோம். செலிப்ரேட்டர்ஸ் இல்லையா? லைஃப் itself is sufficient to celebrate. உயிரோட இருக்கிறோம்ல, புரியுது இல்ல பேசுறது? உடம்பு வலிக்காம உட்கார்ந்து இருக்கோம்ல, we win. உயிரோடு இருப்பது, புரிந்து கொண்டு இருப்பது, ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு உள்வாங்குவது. நான் இது சொல்ற ஒரு 5 லேயர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்னு இருக்குது, துட்டு, காசு, சம்பாதிக்கிறது. இந்த பசங்களை எதுக்கு படிக்க சொல்றீங்க? அதுக்கு தானே. அப்புறம் சரி, சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், செத்துடலாமா? அப்புறம் அப்படி அனுபவிச்சுட்டாலும் அனுபவிக்கணுமா அவருக்கு? போங்க சார், எங்க அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க நீங்களும். என்ன அனுபவி நீங்க வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன். ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பாத்திரியா? வாழவே இல்லை. நான் சொல்றேனே, வாழவே இல்லை. உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன். இவ்வளவுதான் சொல்றேன். வாழ்ந்து செத்து எப்படி வாழறதுன்னு இதோ இப்போ சொல்லி தந்துடுறேன். சரியா? எங்க அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில் பிறப்பான். எங்க அப்பா ஊர் அது. மீசாப்பேட்டில் பிறப்பான், ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான். மேக்சிமம் அவனுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான். அப்புறமா செத்துருவான், கண்ணாம்பேட்டைக்கு வந்துடுவான். ஒரு 6-7 கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லயே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். நான் என்ன சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, காலையில இருந்து சாயந்தரம் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, இதுலயே நிறைய பேர் செத்து போயிடும். எலிகளாகவும் எறும்புகளாகவும் செத்து போகிறோம். செகண்ட் லேயர்னு ஒன்று சொல்லித்தரேன். புதுசா இருக்கிற மாதிரி நான் சொல்றது, ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப பழைய விஷயம். ஃபேமிலியோட கனெக்டடா இருங்க. கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, கனெக்டடா இருக்கிறீங்களா? ஜஸ்ட் டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி. அது மட்டும் கொஞ்சம் பாண்ட். வைஃப் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே சுவிட்ச் ஆஃப் போயிடும். அவ்வளவுதான். எங்க இருக்கிறீங்க சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற சொல்லு. Have connection with your kids. Have connection with your spouse. Have connection with your mother and father. Have connection with your siblings. Just கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க. சில பேர் இருக்காங்க, நான் என்னத்த சொல்றது, அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களா இருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும், அண்ணன் கிடைக்காது, அக்கா கிடைக்காது, முடிஞ்சது அவ்வளவுதான். நாம பிறந்துட்டோம். இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம். யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா? எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி. சத்தியம். அண்ணன் யாரு தெரியுமா? அது சின்ன அப்பாங்க. எங்க அப்பா இப்ப உயிரோட இல்லைங்க. எங்க அப்பாவை பார்க்கணும்னா நான் என் அண்ணனை பார்த்துருவேன். எங்க அண்ணன் எங்க அப்பா மாதிரியே இருப்பான், அப்படியே இருப்பான். சிலது இருக்குது. நீங்க இன்னைக்கு போங்களேன், இந்த சகோதரி சொல்றேன், போங்களேன். அண்ணன் யாரு? நான் தான் பேசுறேன், சொல்லு. இப்படிதான் வரும். என்ன பார்க்கணும் போல. எதுக்கு? செஞ்சதெல்லாம் பத்தாதா? மனசு சரியில்லைண்ண, கஷ்டமா இருக்குண்ண, ஒரு தடவை வெளியில எங்கேயா மீட் பண்ணலாமாண்ண, ப்ளீஸ்ண்ண. ஃபோன் பண்ணி வச்சிருங்க. அன்னைக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க. ஃபோன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். வந்துருங்க, ஃபோன் வரும். போங்க,
போய் பாருங்க, மீட் பண்ணுங்க. பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை நினைவுபடுத்திக் கொண்டு just do have connection with them. இப்போ என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஒத்த புள்ள, அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு புள்ள பிறக்கும். அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, சித்தி கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிளவி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்ல பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கிறத அனுபவிக்கலாம்ல. எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடி கொண்டு have connection with your family. செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க ப்ளீஸ். அந்த பொண்ணை பேச்சையே கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு தான் சொல்றாங்க, உனக்கு தான். அவருக்கு தெரியாதா? சொல்றது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேத்தி விட்டுறது. நான் சொன்னல, பக்கத்துல உட்கார்ந்து வாழ்க்கை சீரழிப்பாங்க. ஒரு விஷயத்தை நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க, விட்டுறணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா, செடி இருக்குல்லைங்க, நீங்க உரம் தானே போடுறீங்க, உரம் நாத்தமா தானே இருக்கு. ஆனா உள்ள போய் என்னங்க ரசாயன வேலை பண்ணுது, அதுல வரக்கூடிய மலர்ல அவ்வளவு வாசனை. உறவு என்பது அப்படித்தான், கசப்பாகத்தான் இருக்கும், சில சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல, அதற்கு எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள். குடும்பம் நம் பலம். இரண்டாவது லேயர். மூணாவது லேயர் சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருங்களேன். ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா? கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா? அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா? கவிதை கேட்க மாட்டீர்களா? ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா? வெறும் ஓசையின் பெருக்கமா இசை? வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை? அமைதியாக மழை பெய்து ஓய்ந்தவுடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படியே பார்க்கிறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? இருக்கிற எல்லா சர்வீஸும் நின்று போவுமே. அவன் இங்க வச்சிருக்கணுமா அங்க வச்சாதான் கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன். நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள். அவர் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பெண்களே, புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க. அதுல கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான். வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. மெதுவா தான் பாத்துக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. பல பெண்கள் அடி வாங்குவாங்க, நான் பார்த்திருக்கேன். அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா? ஒரு அம்மா சொல்லிச்சிங்க, 65 வயசு ஆகுது எனக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளவு பேசுது, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறது எப்படின்னு சொல்லு. அவன் சொல்லிச்சிங்க, கிருஷ்ணகிரியில ஒரு அம்மா. சொல்றேன் பாருங்க, கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கணவன் உள்ள வந்தாரு. நான் இப்படிதான் பேசுவேன். பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும், ஆனா பெண்களுக்காக தான் பேசுவேன். உள்ள வராரு வேகமா, ஏய் அது ஆரம்பிக்கிறதுல கதவை திரடினா. அவன் கதவை திறந்துருச்சு. அந்த அம்மா, அது ஆரம்பிக்கிறதுல ஃபேனை போடு, அது ஆரம்பிக்கிறதுல டிவியை போடுறீங்க, டிவியை போட்டு, அது ஆரம்பிக்கிறதுல காஃபியை கொண்டு வாடி, அது ஆரம்பிக்கிறதுல ஷூவை கட்டிடின உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னய்யா என்ன? அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு, காஃபி கொண்டு வா, டிவியை ஷுகரை கட்டுமா உனக்கு தொலைச்சின்னு உடனே சைலண்டா அவன் சொன்னானோ, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சுன்னு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க, சரியா? மூணாவது, எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்குங்க. கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன். நான் ஒரு யூடியூப்ல இப்ப வந்துருச்சு, நான் பேசினது வந்துருச்சு. எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் கூட்டம். நான்லாம் இவ்வளவுலாம் சத்தமா வீட்டுல பேச மாட்டேன், தெரியும் எனக்கு அங்க எப்படி பேசுறது. இந்த மாதிரி 6 மணி கூட்டம் முடியும்னு சொன்னா அவர் கார்ல வந்து வெயிட் பண்ணார். நான் பேசுற ஜோர்ல ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது. மணி 7. ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போனை திறந்து பார்த்தா 15 கால். ஐயோ மெசேஜ பாக்குறேன். கடைசி மெசேஜ் வந்து 1 செகண்ட் நவுன் இருக்கு. நான் போறேன். என்னப்பா பதில் சொல்லலாம்? சொல்லு. போ. சொல்ல முடியாத. லவ் பண்ணா சொல்லிடுவேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், சொல்ல முடியாது, போன்னு சொல்ல முடியாது.
யோசிச்சேன் சாரி சொல்லலாமா, செருப்படி தான் விழும். சாரி சொன்னா செருப்படி தான். என்னடா எப்படா ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த ஆள் சொல்றார் போறேன். நான் சொன்னேன் வாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு. வரேன். முடிச்சு போச்சா பிரச்சனை, அவ்வளவுதான். கொலவெறியோடைய சுத்துறாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அப்படி இல்லை, நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டால் இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா? 4வது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள். இது 4வது லேயர். கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக எல்லாம் உங்களுக்கே கிடைச்சதுன்னா அப்புறமா இப்படி. என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து சொல்லுவோம், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப மத்தவங்க எல்லாம் உங்க பிள்ளையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அடுத்தவங்க. இது அடுத்தவர்களுக்காக. 5th லேயர் சொல்றேன், do have connection with your creator. நான் பிலீவரா இருந்தால் கூட இந்த இயற்கையோடு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. just have connection with your creator. இந்த 5 லேயர்ஸ் வாழ்ந்து பாருங்களேன். ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா, நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார். அதுக்கு தான் யோகா. நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை, அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல்ல நான் Facebookல அதை எழுதியே போட்டேன். யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க. அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க. அவங்களுக்காக இல்ல, நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால. இல்லைன்னா அதையே போட்டு கொண்டாஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? எதுக்கு பகை? முடிஞ்சிருச்சுல, ஓ அவ்வளவுதான். நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள்